எப்போதும் இருக்கிற ஒரு சராசரி படமாக இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஜானர். இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து நிறைய கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அப்படி இல்லாமல் நம்ம ஒரு வேற ஒரு உலகத்தில் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலை வந்து இந்த படம் கொடுக்குதுங்க. இதில் வந்து என்னென்னா யதார்த்தமான சினிமா. இப்போ பாலு மகேந்திரா சாரோட சிஷ்யங்கிற மாதிரி இது ஒரு யதார்த்தமான சினிமா கொடுத்து அதுவும் வந்து சிவா இதில் ஃபிட் பண்ணுறது தான் வந்து ஒரு பெரிய விஷயம். நம்ம வந்து சிவா வந்து பார்த்திங்கன்னா நிறைய காமெடி இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்துருப்போம். அப்படி இல்லாமல் வேற ஒரு உலகத்தில் கண்டிப்பாக நம்ம பறந்து போகிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. ஒரு குழந்தைகளோட உலகத்தில் நம்ம குழந்தைகளோட உட்காந்து ஒரு பார்க்குற ஒரு நல்ல ஃபீலை கொடுக்குது இந்த படம். ரியலி ஒரு எக்ஸலண்ட்டான ஃபிலிம். வேற ஒரு உலகத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ராம் சாரோட இன்டென்ஸான ஃபிலிம் மேக்கிங் எல்லாமே ரொம்ப இறங்கி ஜாலியாக படம் பண்ணியிருக்காரு. ஆமாங்க, இது ராம் சார் ஃபிலிம் வந்து கொஞ்சம் சீரியஸ் மோடில் தான் இருக்கும். கட்டு தமிழாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு தி ஹார்ட் வந்து பேரன்பு. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் சீரியஸ் மோடில் கொஞ்சம் எமோஷன் ஜாஸ்தி இருக்கும். அந்த எமோஷன்ஸ்லாம் இல்லாமல் வேறு ஒரு லைட் வெயிட்டடாக ஒரு ஃபிலிம், ஒரு பையனுடைய ஆங்கிளில் வந்து ஒரு குட்டி பையனோட ஆங்கிளில் வச்சு இந்த ஒரு படம் போகிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வந்து அவனோட ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்குறேங்க. இந்த யதார்த்தமான ஒரு படம். ஆக்சுவலாக வந்து இது ஒரு கமர்ஷியல் படமே கிடையாது, பட் இது வந்து யதார்த்தமான படம். இது அற்புதமாக இருக்குது. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். பேரண்ட்ஸ் கிட்ஸை கூட்டிகிட்டு வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. என்ன மாதிரியான சப்ஜெக்ட் சொல்ல வந்திருக்காரு அவர்? டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவார். இந்த வாட்டி என்ன சொல்லியிருக்காரு? லைக் அக்கார்டிங் டு மீ இட்ஸ் a usual ராம் ஃபிலிம். பிகாஸ் எதுவுமே யோசிக்காம லைக் எவ்ரி டைம் எப்படி வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் பார்ப்போமோ அதே மாதிரி வந்து பார்த்து நிம்மதியாக போகிற மாதிரி. ஸோ இல்லை இன்டென்ஸாக இருக்கும் ஃபிலிம்ஸ் எப்பயுமே. ரொம்ப சீரியஸாக செம்ம ஜாலியாக இருக்குது. ரொம்ப ஜாலியாக இருக்குது. மெசேஜ் ஈஸியாக சிம்பிளாக கன்வே ஆகுது. ரொம்ப டிஸ்டர்பிங்காக எதுவும் இல்லை. நிம்மதியாக இருக்குது. ஒரு எஸ்கேபிசம் நிம்மதியாக கிடைக்குது. தாராளமாக வந்து பார்க்கலாம். 19 சாங்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க படத்தில். ஸோ அது டிஸ்டர்ப் பண்ணுதா நம்ம ஸ்டோரி டெல்லிங்க? இல்லை, அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி சாங்ஸ் மூலியமா ஈஸியாக கன்வே பண்ணுறாங்க படத்தை. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குது. பெர்ஃபார்மன்ஸஸில் கிரேஸ் ஆண்டி நடிச்சிருக்காங்க, அப்புறம் வந்து சிவா சார் நடிச்சிருக்காங்க. இவங்களும் எப்படி பண்ணியிருக்காங்க? ரொம்ப ஆப்டாக இருக்குது. ரொம்ப ஒரு டவுட் இருந்துச்சு எப்படி சிவா சார் எப்படி இதில் பண்ண முடியும்னு. பட் ரொம்ப பக்காவாக இருக்குது. டயலாக் ரைட்டிங் முதற்கொண்டு சிவா சாருக்காக பண்ண மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ டோட்டலாக ஒர்க் ஆச்சு அவங்களுக்கு? பக்காவாக ஒர்க் ஆச்சு. தாராளமாக வந்து எனக்கு சிவா சாரை பிடிச்சது. கதையிலையும் அதான் பிடிச்சது. லைக் ரொம்ப ஈஸியாக கன்வே ஆச்சு. ஜாலியாக இருந்துச்சு. ஒரு டிஸ்டர்பிங்காகவே இல்லை. வந்து பார்க்கும்போது எதுவுமே ஒரு எஸ்கேபிசமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அதுதான் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபன்னாக இருக்கா இல்லை மெசேஜ் ப்ளஸ் ஃபன். எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஜாலியாக இருக்கும். தேங்க்யூ. இல்லை எனக்கு இருந்துச்சு. ரொம்ப ப்ளசன்ட் மூவியாக இருந்துச்சு. ராம் சாரோட நார்மலான ஃபிலிமாக இல்லாமல் கொஞ்சம் இறங்கி அவர் ஜாலியாக பண்ணியிருக்காரு. அது எப்படி இருக்கு? அதுதான் ஃபீல் குட் மூவிஸ் தான் எப்பயுமே வருது. ஸோ எல்லாமே எமோஷனல் ரிலேட்டட். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க காம்பினேஷன் எப்படி இருந்துச்சு சிவா சார்? அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. ஏன்னா அவரை ரொம்ப காமெடி பண்ணி தான் பார்த்துருப்போம். இது காமெடியும் இருந்துச்சு பட் ஆல்சோ எமோஷனலி கனெக்டடாக இருந்ததுனால யா ஸ்டார்டிங் வந்து த மூவி ஃபன்னாக இருந்துச்சு. எமோஷன்ஸாக ஹார்ட் ஹிட்டிங் எமோஷன்ஸாக அந்த மாதிரி இது கிடையாது. இல்லை ஹார்ட் அப்படி இல்லை, அது ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ இட் வாஸ் மிக்ஸ்டு எமோஷன்ஸ். எனக்கு வந்துட்டு ஹீரோயினோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹீரோயின் யா ஆமாம் வெரி ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப அவங்க நடிக்கிற மாதிரியே இல்லை, ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் எல்லாருமே த்ரூ அவுட் இருந்தாங்க. எஸ்பெஷலி எனக்கு அவங்கள பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. அப்துல் ப்ரோ வாங்க. வா அப்துல் ப்ரோ காலேஜ் முடிச்சு வாங்க ஐயா. சரி நீங்க சொல்லுங்க ப்ரோ, படம் எப்படி ப்ரோ? ப்ரோ ஒரு மாதிரி ஒரு படம் வந்து ஒரு மியூசிக்கல் வாக்கிங் அந்த மாதிரி ஒரு சோன்ல தான் வாக்கிங் நடந்துகிட்டே இருக்காங்க படம். ஆமாம் ப்ரோ. அப்படியே அந்த மாதிரி நல்ல ஒரு ஃபீல் குடான ஒரு எப்பவுமே ராம் சார் படத்தில் என்னதான் ஒரு இது இருந்தாலும் ஒரு ஃபீல் குட் இருக்கும். ஆனால் இது படம் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு மாதிரி சோகமாக இருக்கும். ஒரு படங்கள்ல ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி இருந்தது கிடையாது. ஆனாலும் வந்து ஒரு மாதிரி பட் அந்த ப்ரோட்டாகனிஸ்டோட ஒரு இது இருக்க மாதிரி இது வந்து ஒரு மாதிரி ஒரு ராம் சார் ஃபிலிமே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் குட். ஆனால் இறங்கி செஞ்சிருக்காரு. ஃபன்னாக ஒரு மாதிரி நல்ல ஃபன் ப்ரோ. ஒரு மாதிரி ஒரு படத்தில் 25 பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சீன் ஃபுல்லாக ஒரு பாட்டு வந்து படம் ஃபுல்லாக பாட்டு தான். ஸோ இது எல்லாமே சேர்ந்து சிரிச்சுட்டே ஒரு மாதிரி ஒரு ஹார்டான எமோஷனை வந்து ஜாலியாக ஃப்ளோவில் போய் ஃபேமிலியோட இருங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு சிம்பிள் ஃபேமிலி ட்ராமா கான்செப்ட் தான் ப்ரோ. ஆனாலும் மற்றபடி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எல்லாரும் பார்க்கலாம். இப்போ ராம் சார் வாரிசுலாம் எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த ஒரு சோன்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு ஃபீல் குட்டாக மீனிங்ஃபுல்லாக, அது மீனிங்லெஸ்ஸாக இருக்கும், இது மீனிங்ஃபுல்லாக இருக்கும். என்ன படம் மீனிங்லெஸ்ஸாக இருக்கும்? வாரிசு சொன்னீங்களா? அதுக்கு இல்லைங்க சம்மந்தம். கரெக்டு தான். பட் ஆமாம் ராம் சார் ஃபீல் குட். மற்றபடி எல்லாரும் போய் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம்.
சிவா கிரேஸ் ஆண்டனி நடிச்சிருக்காங்க. அர்ஜுன் கிஷன் சிவா சார்லாம் வந்து வர்ற சீன்லாம் ஒரு சும்மா வந்தாலே சிரிப்பு வருது. லைக் அந்த இது மாதிரி இல்லை, அவர் கேரக்டர் அந்த மாதிரி எழுதியிருக்கு, அவர் பண்ணுறது அதுக்கு பின்னாடி அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாங் இருக்குது, எல்லாமே பியூட்டிஃபுல். குட்டீஸ் நடிச்சிருக்காங்க. எப்படி நடிச்சிருக்காங்க? அந்த பையன் சான்ஸே இருக்கும் எப்படி வந்து நடிக்க வச்சாங்கன்னே தெரியல. அதுக்கு நான் இன்டர்வியூ பார்த்தேன், ராம் சார் சொல்லியிருந்தார் ஒரு 3 months ட்ரைனிங்லாம் போயிருக்காங்க. ஓடி சான்ஸே இல்லை ப்ரோ, ஃபுல்லாக வந்து அவன் பயங்கரமாக நடிச்சு. கிரேஸ் ஆண்டனியும் செம்மையா எல்லாருமே நல்லா நடிச்சு. அந்த பையன் இங்கேயும் எல்லாருமே கிரேஸ் ஆண்டனி இன்னும் செம்மையா நடிச்சு. அஞ்சலி அர்ஜுன் கிஷ் சூப்பராக அவங்களுக்கு எல்லாருக்குமே படம் சூப்பராக இருக்குது. அப்படி படம் ரொம்ப லைக் ராம் சார் படம் மாதிரி நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்திருப்போம். பட் இது டோட்டலாக ஒரு வேறு ஃப்ளேவரில் இருந்தது. அண்ட் சிவா சார் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு படத்தில். அண்ட் எல்லாமே வந்துட்டு ரொம்ப லைட்டான மூவி. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு படம் முடிந்தோடனே படம் தேட்டர் ஃபுல்லாக கிளாப்ஸ் இருந்தது. ஐ திங்க் எவ்ரி ஒன் என்ஜாய்ட் இட். தேர் ஆர் குட் அமௌண்ட் ஆஃப் லாஃப்ஸ் இந்த மூவி. அண்ட் எல்லாருமே தரவாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க படத்தில். படத்தில் வந்து 19 சாங்ஸ் இருக்காங்க. அது எப்படி இருக்குது? இது வந்து ஒரு மியூசிக்கல் மூவி மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. அண்ட் லிட்ரலாக வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, சாங்ஸ் எல்லாமே ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்குது. அண்ட் இட் ஆல் ஒர்க்டு ரியலி வெல். செம்ம டிஃப்ரெண்டான காம்போ. யா லிட்ரலாக நம்ம அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் லைட்டாக இருக்குன்னு தான் வந்தோம். பட் இட்ஸ் சர்வ்ட் இட்ஸ் பர்பஸ் ஆக்சுவலாக. படத்தில் ரொம்ப இன்டென்ஸான ஃபிலிம் இருக்குது. ராம் கிட்ட காமெடியான ஜாலியான படம் இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் சிவா சார் இருக்காருன்னும் போது நமக்கு அது அப்படி தான் இருக்கும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்.